அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொலுவிருப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில். திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில். பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின். அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின்.
நெருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான். அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே ஞான தேவியின் கணவன் புதனாம் ஞானம் நமக்கு கை கூடும். எங்கள் கற்பகத்தானின் வலக்கை காண வாக்கு வன்மையும் கை சேரும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் கோணத்தாமி ஆலயத்தில் கொண்டிருந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் பொருட்டு அனைவரும் தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது முதல்கால உச்சம் தலையில் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும். நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சோழசாமி, அங்காள பரமேஸ்வரி, சிவன், தட்சாமூர்த்தி, ஆஞ்சநேயர், முருகன். श्री गणेशाय मंगलम यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्व मंगला कलोः संस्मरणात् नित्यं सर्वदा
சுமங்கலம் மங்களம் பார்வதி கௌரி மங்களம் பரமேஸ்வரி மங்களம் மீன லோகனி மங்களம் ராஜராஜாய தேவதேவாய மங்களம் லோகநாதாய கார்த்திகேயாய மங்களம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலதார பக்கிரம் உமாசுகம் சோக நெருப்பினை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டிருக்கேனே மகாகணபதியே நமோ நமः சுக்லாம் வரதரம் கிருஷ்ணம் சதிவர்ணம் சதுர்முகம் சுதர்ணவதனம் யாகேது சர்வவிக்ன உபசாந்தயே உங்களுக்கு அந்த ஓம் 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 உபாத்த சமஸ்த துரித ஜெகத்கார ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேதாய பிரதான சித்தியர்த்தம் ஸ்ரீமதே மீனாட்சி சுந்தரேஸ்வர பரிபூர்ண அனுக்கிரக பிரதான சித்தியர்த்தம் ஸ்ரீமதே தள்ளி தேவதேவ சமேதாய சண்முக சிவசுப்பிரமணிய பரிபூர்ண அனுக்கிரக பிரதான சித்தியர்த்தம் ஸ்ரீமதே அளவேது மங்கா சமேதா ஸ்ரீமதே உலக்குடி அருள்மிகு சூழத்தாணி ஆலய கும்பாபிஷேக ஆலய பக்த கோடி ஜனானாம் அத்திய பூர்வோக்த இவங்க சித்தியர்த்தம் சகல காரிய சித்தியர்த்தேன வியாபார விவசாய உத்தியோக லாபகத பிரதான சித்தியர்த்தம் திருஷ்டிதோஷ நிவாரணார்த்தம் சுவாமினः சாநித்யார்த்தம் ஜாகநாத ஆரம்ப முகூர்த்தானாம் மகாகணபதி பூஜாம் ச அஸ்ய கரிஷ்யே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. தாரணி பூரணி புவனேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி மாதங்கி பஞ்சாட்சரி வேதாளி சுந்தரி துரந்தரி ஆதீஸ்வரி கௌமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி. உன்னருகில் வேங்கை நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. உடுக்கை ஒலி ஓசை
மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே சூலம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் உரளுமைந்து சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வைஷ்ணவி கோமதி பீஜாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி குமாரி பைரவி ஓங்காரி சிவேஸ்வரி விசாலாட்சி மீனாட்சி ராஜேஸ்வரி ஜெயதேவி ஜெயேஸ்வரி ஜெகன்மோகினி இந்திராட்சி திரிபுரேஸ்வரி புரா அந்த இறைவன் வரும்பொழுது கும்பாபிஷேகம் செய்து இறைவன் வரும்பொழுது நான் எந்த சாமியை வைக்கிறோமோ அந்த சாமி மட்டும் மறந்துட்டேன் அவரை சுத்தி பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தேவதைகள் சுற்றி வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே கதாஸ்து 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 சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தது என்றால் அப்படியே என்று அர்த்தம், அஸ்து என்றால் ஆகட்டும் என்று அர்த்தம், கதாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும். அப்போ இந்த ஒரு கோவில் இருந்து அந்த கோவிலுக்கு 4 மக்கள் வரும், மனசுக்குள்ள நிறைய வேண்டுதல்களோடு வரும் பொழுது சீக்கிரமா வேலை கிடைக்கணும், சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், சீக்கிரமா குழந்தை பார்க்கணும், சீக்கிரமா வீடு வாங்கணும், சீக்கிரமா சொத்து வாங்கணும், இப்படி எவ்வளவோ வேண்டுதல்களோட நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட வேண்டுதல்களோடு நாம் வரோம். அப்படி வந்து இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது அந்த இறைவனை சுற்றியுள்ள அத்தனை தேவதைகளும் கதாஸ்து கதாஸ்து கதாஸ்துவாங்க, அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டுமாக. அப்ப இத்தனை தெய்வங்களும் சொல்லும் பொழுது அந்த மூல சுவாமியானவர் உடனடியாக அதை செய்து வைப்பார். அதனாலதான் கோவில் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கோவில் இருந்தா அதுக்கு ஒரு திருவிழா நடக்கும், ஒரு தொடர் நடக்கும், ஒரு கடல் நடக்கும், ஒரு சிவராத்திரி நடக்கும், ஒரு வருஷாபிஷேகம் நடக்கும், ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும், பல விழாக்கள் நடக்கும். இந்த விழாக்களுக்கு இந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமில்லாம பக்கத்து ஊர்ல இருந்து பக்கத்து மாநிலத்தில இருந்து எங்கிருந்தாலும் மனுஷங்க வருவாங்க. ஒரு விசேஷமா 4 பேர் வருவாங்க. அப்படி வரும்பொழுது ஒருத்தர் பார்ப்பாங்க, ஒருத்தர் வருவாங்க, அவங்க மகளுக்கு கல்யாணம் வேண்டதோட கோயில் வருவாங்க. ஒரு திருவிழா நடக்குது, ஒரு உற்சவம், ஒரு கவலை போட்டியே நடக்குது.
பக்கத்துல சோழமாலேருந்து ஒரு 60 யாரோ ஒருத்தர் வராரு. அவருக்கு ஒரு பையன் இருப்பார். அவருக்கு கல்யாணம் இருக்கணும். 2 பேரும் எல்லாருமா பாத்துக்கிறாங்க. பையன் பார்த்துருக்காங்க. சரி நான் எது பேசி நல்லபடியாக நீ சமாளிக்க முடியும். அதே போல இன்னொருத்தர் வராரு. வந்துட்டு பையனுக்கு நல்ல வேலைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு. இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் இறைவன் தெய்வம் அவசியம் உபயோகம் சொல்லுவாங்க. இறைவன் ஏதோ ஒரு மனித ரூபத்தில் வந்து நம்முடைய பிரார்த்தனைகளை உடனடியாக நிறைய பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கோவிலை நாம எல்லாருமா சேர்ந்து கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம். ஏன் கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு கேட்டா, கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு அற்புதமான ராஜாவை பார்க்க போறாங்க. ராஜா, உங்களுக்கு தெரியும், நம்ம மக்களுடைய கஷ்டத்தை பத்தி தெரியும். யாருக்கும் சாப்பாடு இல்லை, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணனே தெரியல. ராஜா சொல்ற, நானும் இல்லையே கல்யாணம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன், ரொம்ப கொஞ்சமாக இருக்கு, என்ன பண்ண தெரியல அப்படின்னு உடனே மக்கள் சொல்றாங்க, ஐயா நம்ம குருநாதரை போய் பார்க்கக்கூடாது, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறாரு. வேற எந்த வார்த்தையுமே பேசலாம். உடனே எல்லாருமே வந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப குழம்பிட்டாங்க. குருநாதருக்கு என்னாச்சு, மக்கள் இருக்கிற பட்சத்துல இருக்கிற அது எப்படி பண்றோம், யாரோ எப்படி எடுத்துக்கொண்டு பண்ணா வருது கிடையாது. ஒவ்வொரு மக்களுக்கும் போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனிதர் ஒரு காட்டு வழியா அப்போ இல்லைங்களா. ஆனா அந்த கோவிலை பார்த்து எப்ப மனசுக்குள்ள அந்த கோவிலை எடுத்துக்கட்டி உபாபிஷேகம் பண்ண நினைச்சு மனசுல உபாபிஷேகம் நடத்தினாரோ அப்போதே அவருக்கு 100 ஆயுசு. அவருக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல செல்வங்களோட நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால அவரை உண்மையே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாரு. அப்போ ஒரு கோவிலை எடுத்துக்கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு மனசார நினைச்சதுக்கே இவ்வளவு புண்ணியம் தான். அவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்து உட்கார்ந்து எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள். சுவாமிசாமியோடைய அருள் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருந்தா நாம இந்த உட்கார்ந்து இருக்கும்.
சரவண நவரச பவ பனவரவச சரணவ பவோ ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் முழு முதல் பொருளே முக்கண் வடிவே ஐயா தருவாய் அபயம் அபயம் மாதொரு பாகா மண்ணுக்கு அரசே மாசே இல்லா மலரடி சரணம் தென்னாடுடைய ஈசா இறைவா உந்தந்தயவே வேண்டும் வேண்டும் மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் கைலாபுரி மேல் வளரும் ஈசா கனிவுடன் எம்மை காத்திட நீவா வெண்ணீரணியும் வேத விலாசா உன்னை நினையும் உள்ளம் நீவா
அடியும் முடியும் இல்லா இறைவா அடியார் மனமது சுகப்படவாவா பனிமலை சூழும் பாப விமோசா பணிவோர் தலையில் பாதம் நீத்தா மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பல தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் நெளியும் பாம்பை அணியும் ஈசா எளியவர் மனதில் பரிவுடன் நீவா சந்திரன் சூடிய சகல பிரகாசா சிந்தையில் வெளிச்சம் தந்திடவாவா உடுக்கை தாங்கும் உலகநாதனே இடுக்கண் வருகையில் எழுந்து நீவா சூலம் தாங்கிடும் சுந்தர பாதா வாழும் மானிடம் வளமுற நீவா மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பல தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் மலைமகள் நெஞ்சில் மலரும் ஈஸ்வரா மனையறம் சிறக்க மாண்புடனேவா விடையது ஏறும் விமல தேசிகா குடியறம் சிறக்க மனது வைத்து வா புலித்தோல் கட்டும் புண்ணிய விலாசா நலிந்தோர் சிறக்க நயமுடனேவா கபாலம் ஏந்தும் கருண விலாசா சிவாயம் வேண்டும் இடமெல்லாம் நீவா மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பல தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் அமரர் வணங்கும் அருட்பெருஞ்சோதி ஆன்மநேயமே தந்திடுவாய் நீ ஆலமரத்தடி அமர்ந்திடும் ஞானி அறிவில் திறமே தந்திடுவாய் நீ தேவர்கள் போற்றும் சற்குண யோகி குறையா கல்வி தந்திடுவாய் நீ அண்ணாமலையே ஏக ஜோதியே அன்னம் குறையா நிலை தருவாய் நீ மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பல தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம்
திருமணஞ்சேரி உறையும் இறைவா இருமனம் இணையும் ஒருவரம் நீத்தா கர்ப்பரட்சகியின் கண் கண்ட கனவா கனியன பிள்ளை வரமே நீத்தா பாகம் பிரியாள் பணியும் பாதா இல்லற ஒற்றுமை வளர்த்திட நீவா ஆருயிர் வளர்க்கும் அமுதகடேசா ஐயா நின் பதம் மறவா நிலைத்தா மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பல தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் தேயா பிறை கண்ட சாயாவனமே மாறா இளமை மனதில் தாருமே காலந்தலையில் நின்ற பாதமே நீண்ட ஆயுளே யாருக்கும் வேண்டுமே அப்பர் வணங்கிய ஆன்மநேயமே அப்பழுக்கில்லா ஆன்மா வேண்டுமே விரியும் சடையுடன் திரியும் ஞானமே உன்னை அறிந்திடும் மார்க்கம் தாருமே மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பல தரசே ஆராமுதே நின்னடி சரணம் மூன்று லோகமும் நின்ற பாதமே ஆயக்கலைகளும் அருள வேண்டுமே சங்க புலவனாய் வந்த முதல்வா அமுத சுரபியாய் சிந்தை தாருமே பஞ்சரிஷிகளின் நெஞ்சில் நின்றவா நாத வல்லமை நாவில் தாருமே வாசகன் பாடிய ஆதியப்பனே நாளும் நின் புகழ் பாட வேண்டுமே மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பல தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் சுடலை சாம்பல் பூசும் சித்தனே அடிமை செய்யும் குணங்களை விலக்கு தும்பையில் துலங்கும் சுகுண விலாசா பாவம் தருகிற குணங்களை விலக்கு வில்வம் கேட்கும் விஸ்வநாதமே அடியவர்க்கிறங்கும் அன்பை தருவாய் கொன்றை சூடும் கோமள வடிவே அன்பே சிவமென வாழ்ந்திட வைப்பாய் மகாதேவ தேவா குறை தீர நீவா
ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆறாமுதே நின்னடி சரணம் விஸ்வநாதமாய் விளைந்த யோகமே அஷ்ட யோகமே தரவும் வேண்டுமே வைத்தியநாதமாய் வந்த செல்வமே பிணி இல்லாத உடலும் வேண்டுமே ஜகநாதமாய் இசையும் தெய்வமே சலியா மனமது தரவும் வேண்டும் சோமநாதமாய் எழுந்த வேதமே சோதி நின்னடி நினைவு வேண்டுமே மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் தானாய் தோன்றும் சுயம்பு லிங்கமே வறுமை தானாய் அகல வேண்டுமே தேவர் விரும்பும் தெய்வலிங்கமே சேரும் செல்வம் நிலைக்க வேண்டுமே பாணாசுரனவன் பாணலிங்கமே பிறருக்கு தருகிற மனது தாருமே வேதியர் விரும்பும் ஆர்ஷலிங்கமே வேண்டும் நினது நினைவு மட்டுமே மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் பூசும் நீரிலே புலரும் ஈஸ்வரா மாசு என்பதை மனதில் நீக்கவா துளசி மாலையில் தவசியானவா கவலை என்பதை கலைய ஓடிவா அரளி பூவினை அணியும் அற்புதா மனது சுகப்பட மருந்தாய் நீவா மாசி பச்சையில் மலரும் மன்னவா காசிநாதமே காலை தருகுவாய் மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பலத்தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் முயலகன் முதுகில் ஆடும் நடேசா முந்தும் கோபம் முடக்கிட நீவா தட்சனை மிதித்த தாண்டவராயா அச்சம் என்பதை அகற்ற ஓடிவா யானை உரித்த கஜசம்ஹாரா மாயமகற்றும் மதியை சூடிவா
நரியை பரியன செய்த வித்தகா நம்பும் அடியவர் நெஞ்சம் குளிரவா மகாதேவ தேவா குறை தீர நீவா ஹர ஹர சிவனே அம்பல தரசே ஆரா அமுதே நின்னடி சரணம் சித்தம் முழுவதும் சிவம் உன் பெயரே சித்திகளெட்டும் நீ தருவாயே அங்கம் முழுவதும் உந்தன் நீரே மெய்யது விளங்க நீ வருவாயே சத்தம் எல்லாம் அரஹர சத்தம் இறங்க வேண்டும் சிவனது சித்தம் பத்து திசையும் பரந்த சடையே வேண்டும் வேண்டும் உன் பத நிழலே மகாதேவ தேவா குறை தீர நீவா 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 சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கட்டுமுடி ரெண்டு கட்டி காந்தமலை ஜோதி காண சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா குருசாமி கால தொட்டு கூடி ஒரு சரணமிட்டு புலியேறும் பொன நினைச்சு புல்லரிக்க சரணமிட்டு காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி கார்த்திகையில் மாலையிட்டு கனிவாக விரதம் வச்சு மணிமணியா மாலையிட்டு மார்கழியில் பூச வச்சு சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா குருசாமி சொன்னபடி கூடி நல்ல விரதம் வச்சு
கருப்பசாமி பொண்ண நினைச்சு வந்தோமப்பா ஐயப்பா காலமால பூச வச்சு வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா கருப்பு பச்சை ஆட கட்டி வந்தோமப்பா ஐயப்பா மனசுக்கு ஒரு லாடங்கட்டி வரோமப்பா ஐயப்பா துளசியில மாலை கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சரணகோஷ பாட்டு கட்டி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா நீலவண்ண ஆட கட்டி வந்தோமப்பா ஐயப்பா நித்தமோன மனசில் கட்டி வரோமப்பா ஐயப்பா நெய் போட்டு விளக்கேத்தி வந்தோமப்பா ஐயப்பா நேரம் ஒரு பாட்டு கட்டி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா உத்தரவு வந்ததுன்னு வந்தோமப்பா ஐயப்பா ஊருக்கெல்லாம் ஓலையிட்டு வரோமப்பா ஐயப்பா உச்சிமலை போறதுன்னு வந்தோமப்பா ஐயப்பா உறவுக்கெல்லாம் ஓலையிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா மூத்த குரு முடியுங்கட்ட வந்தோமப்பா ஐயப்பா முத்திரையில் நெய் பிடிச்சு வரோமப்பா ஐயப்பா முன்னும் ஒரு கட்டுமிட்டு வந்தோமப்பா ஐயப்பா பின்னும் ஒரு கட்டுமிட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா அருள்மிகு ஸ்ரீ சோழசாமி ஆலயத்திலே புனராவர்த்தன ஜீரண உத்தாரண அஷ்டமங்கல மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது ஒவ்வொரு சேரும் சிறப்புடன் நேற்று தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காலையிலே திருமதி பாராயணம் என்று சொல்லக்கூடிய தமிழ் தேவாரமானது பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியமானது இசைக்கப்பட்டது. மங்கள இசை நாதஸ்வரம் இசைக்கப்பட்டு இப்பொழுது விநாயகர் பூஜை, புண்ணியாக பாடலம், சோமகும்ப பூஜை மற்றும் வேலிகா பூஜை, மண்டப பூஜை மற்றும் அக்னிகாரியம், யாக வேள்வி, யாக மூல மந்திர, மாலா மந்திர, ஜப மந்திரங்கள், ஸ்வருகாவுதி மற்றும் பூர்ணாவுதி தீபாவளி நடைபெற்று முதலிலே விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் கீழே சோழசாமி, அங்காள பரமேஸ்வரி மற்றும் சிவன், பிள்ளையார், முருகன், நந்தி, ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்திக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அன்னதானமானது நிவேதனம் செய்யப்பட்டு அனைவருக்கும் விபூதி குங்குமம் பிரசாதம் வழங்கப்பட்டு அனைவருக்கும் அன்னதானமானது வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியாக 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காப்பு கட்டி அன்பர்கள், பங்காளிகள், வகைராக்கள், தேனூர் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஆலயத்தில் வந்திருந்து ஸ்ரீ சோழசாமி மகா கும்பாபிஷேக கண்டைகளுக்கு சோழசாமியின் பேரானந்த பேரவர்களை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். उपवीत गणच उत्पादनैः समर्पयामि।
பெருமாளே 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 ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா மாக்கோலம் இட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே பொன்னாளாம் விநாயகா துர்கா விநாயகா பீமச்சண்ட விநாயகா தேகரி விநாயகா உத்தண்ட விநாயகா பாசபாணி விநாயகா கர்ப்ப விநாயகா சித்தி விநாயகா லம்போதர விநாயகா கூடதந்த விநாயகா சால கடங்கட விநாயகா கூஷ்மாண்ட விநாயகா முண்ட விநாயகா விகடத்விஜ விநாயகா ராஜபுத்திர விநாயகா பிரணவ விநாயகா திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திரகோடி பிரகாச ஓம் வல்லால கணபதி கபில கணபதி குண்டி கணபதி வக்ரதுண்ட கணபதி மகோதர கணபதி ஹேரம்ப கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹாரக கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி ஜேஷ்டராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கட கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையாண்டவா என் பஞ்சில் உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை இடுகின்றார் கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விழியாய் வைக்கின்றார் உரி நூலும் கிட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார் திருநீரும் பூசி குடையும் வைத்து குலகுருவாக்குகின்றார் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் நின்றே பொன்னாளாம் நேற்று மாலை வாஸ்து சாந்தி பூஜையானது நடைபெற்றது. அதாவது இந்த ஆலயம் கட்டும் பொழுது, இங்கே திருப்பணி நடக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத சில ஜீவராசிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்காக சாந்தி செய்ய வேண்டி, அதே போல சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகளிலே நல்ல தேவதைகள் மட்டும் அருகிருந்து துர்தேவதைகள் விலகி சென்று இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல தேவதைகள் முன்னின்று நடத்தி தருவதற்காக வாஸ்து சாந்தி பூஜையானது நடைபெற்றது. அதாவது நேற்று பார்த்தீர்கள் என்றால் வாஸ்து கோலமானது போடப்பட்டு ஹோமகுண்டம் தனியே வைக்கப்பட்டு பூஜையானது நடைபெற்றது. அதிலே பூத புருஷன் என்று சொல்லக்கூடிய ஓலையானது எரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயங்களுக்கு பிரவேச பலி என்று சொல்லக்கூடிய பூசணிக்காய் பலியானது போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலசங்களிலே புண்ணிய தீர்த்தங்களை காசி, ராமேஸ்வரம், தாமிரபரணி, வைகை, காவேரி என்று பலவிதமான புண்ணிய ஸ்தலங்களிலே இருந்து எடுத்து வரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களையும் நம் வைகை தீர்த்தத்தையும் மக்கள் பக்த கோடிகள் தங்கள் பொற்கரங்களினாலே கலசங்களிலே ஊற்றக்கூடிய கலாதர்ஷன கும்ப அலங்கார பூஜையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த கலசங்கள் எல்லாம் யாகசாலையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே
வேதிகா பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையானது, அதாவது ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று சொல்லக்கூடிய 3 தத்துவங்களின் அடிப்படையிலே இங்கே அனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம், விமலாசனம், பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய 5 வகை ஆசனங்களை இட்டு அதிலே இறைவனை அமரச் செய்து அலங்காரங்கள் செய்து வேதிகா பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையானது நடைபெற்றது. அதாவது சுவாமிய கும்பாபிஷேகம் செய்து பிரதிஷ்டைனா அந்த இடத்திலே நிர்மாணிக்க போகிறோம். ஆனா ஒவ்வொரு சுவாமியையும் நேத்திக்கு ராத்திரி மருந்து சாத்தி அந்த இடத்துல நிலை நிறுத்துவாங்க. அந்த சுவாமியை கொண்டு வந்து இங்க யாகசாலையில வைக்க முடியாது. ஒவ்வொரு சுவாமியும் நல்ல வெயிட். அப்ப என்ன செய்யறோம், அந்த சுவாமியுடைய ரூபமாக, அந்த சுவாமியுடைய தத்துவமாக சொன்னது போல ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களின் அடிப்படையிலே இந்த கும்பங்களிலே அந்த சுவாமியை வரவழைத்து ஆவாகனம் என்று பெயர் அதற்கு. ஆவாகனம் என்றால் வரவழைத்தல் என்று பெயர். ஆவாகனம் செய்து இங்கே வைக்கிறோம். அப்படியே ஒரு குடத்துல தண்ணியை பிடிச்சி வைக்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம சுவாமியோடைய விக்கிரகங்கள்லாம் பார்க்கிறோம். ஆஞ்சநேயராகட்டும், தட்சிணாமூர்த்தியாகட்டும், சோனச்சாரியாகட்டும், அங்காரம்மனாகட்டும், சிவபெருமானாகட்டும், பிள்ளையாராகட்டும் எல்லோருக்கும் உருவம் இருக்கிறது. அந்த சுவாமியில குடத்துல கொண்டு வரணும்னா உருவமா செய்யறதுங்கிறது வேற. ஆனா சூக்ஷ்ம ரூபமா, மந்திர ரூபமா அதை கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த குடத்தை அப்படியே வைப்பதற்கு பதிலாக அந்த குடத்திலே நூல் சுத்துறோம். கலர் நூல், வெள்ளை நூல்லாம் சுத்துறோம். எதற்காக குடத்துல நூல் சுத்துறோம்னா உடம்புல எப்படி நரம்பு மண்டலங்கள் ஓடுகிறதோ அந்த நரம்பு மண்டலங்களை போல குடத்திலே நூலானது இருக்கிறது. அதற்குள்ளே புனித நீரெல்லாம் அனுப்புகிறோம். இந்த புனித நீர் எதை குறிக்கிறது என்று கேட்டால், நம்ம உடம்புல எப்படி ரத்தம் ஓடுதோ அதை போல இறைவனுடைய உடம்பிலே இந்த புனித நீரானது நிறைந்திருக்கிறது. அதுக்கு பிறகு மாவிலை வைக்கிறோம். இந்த மாவிலை ஏன் வைக்கிறோம்னா, எம்பெருமான் ஈஸ்வருடைய கேசத்தை போன்று இந்த மாவிலை தான் அழுகி போகாது. வாடித்தான் போகுமே ஒழிய அழுகி போகாது. அந்த மாவிலை தான் வீட்டு வாசல்ல நம்ம கட்டுறோம். எப்பவுமே அது பச்சையத்தோடயே இருக்கும். கேட்டீங்கன்னா இந்த மனித பிறவிக்கு 2 கண்கள் இருக்கிறது. நம்ம நார்மலா பாக்குற கண்ணு 2 கண்ணு. ஆனா பெரிய பெரிய ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய 3வது கண் உச்சியில இருக்கு. இந்த குழந்தை பிறந்தது ஒரு 1-2 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த உச்சி குழி துடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மூடாது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம எல்லா மனிதர்களுக்குமே அந்த 3வது கண் இருக்கு. ஆனா அந்த 3வது கண்ணை நம்மால் உபயோகிக்க முடியாது. மிகப்பெரிய ஞானிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் நிறைய தவம் செய்து இறைவனை தியானம் செய்து இறை நினைப்பிலேயே இருந்து பூஜைகள் செய்யக்கூடிய ஞானிகளுக்கு தான் அந்த கண்ணானது திறக்கும். பொதுவா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவருடைய இறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. கண், காது, மூக்கு, வாய், செவி, பிறப்புறுப்பு, ஆசனவாய் ஆகிய துவாரங்களினால் உயிர் பிரியும். ஆனால் இந்த ஞானிகளுக்கு மட்டும் உச்சியிலிருந்து நேரடியாக இறைவனை நோக்கி ஆத்மாவான சென்று சேரும். அப்படி 3 கண்களை கொண்ட தேங்காயை வைத்து அதை இறைவன் சுரூபமாக வைத்து நாம் மாலைகள் எல்லாம் சாத்தி அலங்காரம் செய்து இங்கே பூஜை செய்து இப்பொழுது 2ஆம் கால யாகசாலை பூஜையான தொடங்கி நடைபெறவிருக்கிறது. அனைத்து பக்த குடிகளும் இன்னும் சில மணி துளிகளிலே நடக்கக்கூடிய ஸ்வர்காபதி மற்றும் கும்பாபிஷேக பூஜைகளிலே கலந்து கொண்டு இறைவனின் அன்னதான பிரசாதத்தை பெற்று அனைத்து பலன்களையும் அனைத்து புண்ணியங்களையும் பெற்றுமாறு இறைவனுடைய அருளாசியோடு கேட்டுக்கொள்கிறோம். வாத்தியம் வாசிக்கலாம்.
மார்க்கம் தராது சீக்கிரம் கிராம திருமணம் பிராப்திரஸ்து.
உறவெல்லாம் உன்னோடு. உறவெல்லாம் உன்னோடு. சரணம் சரணம் தாயே சரணம் வரணும் வரணும் மருளே தரணம். சரணம் சரணம் தாயே சரணம் வரணும் வரணும் மருளே தரணம். சந்நியாசி தணிகையிலே சம்சாரி ஓன் கணக்கு புரியலையே முருகா. பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி ஓம் கணக்கு புரியலையே முருகா. பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி ஓம் கணக்கு புரியலையே முருகா. ஆறு படை மீதிலே 100 முகம் காட்டுற ஆறுதலை தேடுற எந்த முகம் காட்டுவ அறியாம தவிக்கிறேனே முருகா. இந்த பாவி கேட்பதென்ன தவறா? ஆறு படை முருகனுக்கு அரோகரா, நாங்க ஆறுதல தேடுகிறோம் அரோகரா. கந்தவேலு குமரவேலு அரோகரா, உன கண்டு வந்தா நிம்மதிதான் அரோகரா. பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி ஓம் கணக்கு புரியலையே முருகா. ஓம் கணக்கு புரியலையே முருகா. குழந்தை போல நடப்பதென்ன சுவாமி மலையிலே, தீ கொழுந்து போல சிவப்பதென்ன திருச்செந்தூரிலே. முருகா 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 முருகா. குழந்தை போல நடப்பதென்ன சுவாமி மலையிலே, தீ கொழுந்து போல சிவப்பதென்ன திருச்செந்தூரிலே. குழந்தை வேலன கொஞ்சி விளையாடலாம், கோபக்கார குமரன எப்படித்தான் ஆடலாம். குளத்தை போல மனசு கலங்குது குமரா, தெளிய வச்சா ரொம்ப நல்லது. ஆறு படை முருகனுக்கு அரோகரா, நாங்க ஆறுதல தேடுகிறோம் அரோகரா. கந்தவேலு குமரவேலு அரோகரா, உன கண்டு வந்தா நிம்மதிதான் அரோகரா. பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி ஓம் கணக்கு புரியலையே முருகா. ஓம் கணக்கு புரியலையே முருகா.
குடும்பம் நடத்த சொல்வதென்ன குன்றின் மீதிலே அத காவி உடுத்து மறுப்பதென்ன ஆண்டி உருவிலே முருகா 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 குடும்பம் நடத்த சொல்வதென்ன குன்றின் மீதிலே அத காவி உடுத்து மறுப்பதென்ன ஆண்டி உருவிலே வாழ்க்கையொரு நாடகம் வடிவங்க மாறிடும் சொல்லாம சொல்லுதோ வடிவேல் திருமுகம் கணிச்ச கணிப்பு உண்மையாகுமோ குமரா இன்னும் உள்ளே என்ன மாயமோ ஆறு படை முருகனுக்கு அரோகரா நாங்க ஆறுதல தேடுகிறோம் அரோகரா கந்தவேலு குமரவேலு அரோகரா உன கண்டு வந்தா நிம்மதிதான் அரோகரா பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி உன் கணக்கு புரியலையே முருகா பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி உன் கணக்கு புரியலையே முருகா ஆறு படை மீதிலே 100 முகம் காட்டுற ஆறுதலை தேடுற எந்த முகம் காட்டுவ அறியாம தவிக்கிறேனே முருகா இந்த அப்பாவி கேட்பதென்ன தவறா ஆறு படை முருகனுக்கு அரோகரா நாங்க ஆறுதல தேடுகிறோம் அரோகரா கந்தவேலு குமரவேலு அரோகரா உன கண்டு வந்தா நிம்மதிதான் அரோகரா பழனியிலே சந்நியாசி தணிகையிலே சம்சாரி உன் கணக்கு புரியலையே முருகா உன் கணக்கு புரியலையே முருகா 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 அஞ்சுமலை அழகா ஐயா அஞ்சுமலை அழகா எங்க நெஞ்சில் அழகா வந்து தங்கிடம் ஆறுமையா மாலை போட்டு மரபாரம் போனதைய காவி போட்டு கனகாமம் பறந்ததையா காரணம் நீ இல்லையா அஞ்சுமலை அழகா ஐயா அஞ்சுமலை அழகா எங்க நெஞ்சில் அழகா வந்து தங்கிடம் ஆறுமையா மாலை போட்டு மனபாரம் போனதையா காவி போட்டு கனகாமம் பறந்ததையா காரணம் நீ இல்லையா நோம்போடு நாம் இருந்தோம் நோயோடி போனதையா நோம்போடு நாம் இருந்தோம் நோயோடி போனதையா கூடம் கொடுத்தி வச்சோம் சூது மறைஞ்சதையா சந்தனம் பூசிக்கிட்டோம்
வந்ததையா நீலி மலை அடைஞ்சோம் நிம்மதி வந்ததையா சாமி உன் சன்னதியில் சஞ்சலம் தீர்ந்ததையா ஜோதி தரிசனத்தில் ஆவி புரிந்ததையா ஆராளும் ராசாவே சத்தியம் நித்தியம் நீயே மறந்ததையா காரணம் நீ இல்லையா கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா
வாத்தியம் இசை ஒலிக்க 8 திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாத்தியம் இசை ஒலிக்க பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா மேகாத்தா காளியாத்தா எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா மேகாத்தா காளியாத்தா பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா அண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா லம்போதரனே அம்பாசுதனே ஆனை முகனே அருள் புரிவாய் காக்க காக்க கணபதி காக்க கற்பகநாதா துணை வருவாய் திருப்பொன் கவசம் திசைகளை துலக்க திருநீர் வைரம் சிந்தையை விளக்க சந்தன காப்பு சதுர்மறை முழக்க மலரும் கற்பக இறைவா போற்றி பிள்ளையார் பட்டி வாழ் இறைவா போற்றி கலியுகம் காக்கும் கணபதி நாதா வலம்புரி நாதா அபயம் 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 அருளும் இறைவா போற்றி பிள்ளையார் பட்டி வாழ் இறைவா போற்றி லம்போதரனே அம்பாசுதனே ஆனை முகனே அருள் புரிவாய் காக்க காக்க கணபதி காக்க கற்பகநாதா துணை வருவாய் சம்போதரனே சிந்தாமணியே சக்தியின் மகனே அருள் புரிவாய் காக்க காக்க கணபதி காக்க கற்பகநாதா துணை வருவாய் வலம்புரி பார்வை வடபுறம் நோக்க திருச்செவி இரண்டும் கோரிக்கை கேட்க இடக்கை வலக்கை இக பரம் கணிக்க மலரும் இறைவா பதமலர் போற்றி பிள்ளையார் பட்டி வாழ் இறைவா போற்றி மலை போல் வளரும் மாய கணேசா நிலையா வாழ்வில் நிம்மதி நீதா நிம்மதி அருளும் நிதர்சனம் போற்றி பிள்ளையார் பட்டி வாழ் இறைவா போற்றி சம்போதரனே சிந்தாமணியே சக்தியின் மகனே அருள் புரிவாய் காக்க காக்க கணபதி காக்க கற்பகநாதா துணை வருவாய் சித்தி விநாயக சக்தி விநாயக லக்ஷ்மி விநாயக அருள் புரிவாய் காக்க காக்க கணபதி காக்க கற்பகநாதா துணை வருவாய் ஏந்திய லிங்கம் யமபயம் நீக்க
கச்சில் ஒரு கை கவலைகள் நீக்க மடக்கிய பாதம் யோகத்தை சொல்ல மலரும் இறைவா பதமலர் போற்றி தேன் குழல் போலே தினமுனை சூழ்ந்து தேடுவதோ மன அமைதி மருந்து அமைதி வழங்கும் இறைவா போற்றி இரண்டிலும் ஞானம் குடைக்க வலம்புரி சுழியோ வருவது உரைக்க சாற்றிய ஆடை சன்மார்க்கம் உரைக்க மலரும் இறைவா பதமலர் போற்றி கற்பகம் என்னும் பஞ்சாட்சரமே ஓதி உணர்ந்திட சுகம் பெறும் மனமே மெய் சுகம் அருளும் இறைவா போற்றி நாடு பல படை வீடு பிள்ளையார் பட்டி எங்கள் தாய் வீடு தாயுமான கற்பகமூர்த்தி பிள்ளையார் பட்டி வாழ் இறைவா போற்றி கழனிகள் தோறும் கணபதி வாசம் கடை தெருவெல்லாம் கற்பகநாதம் நாதமயமான இறைவா போற்றி கரையில் வேத முழக்கம் உச்சி கோபுர கலசத்தில் ஒலிக்கும் ஒலியது கேட்டு உதவிடும் மூர்த்தி பிள்ளையார் பட்டி வாழ் இறைவா போற்றி கற்பக கொடியதன் கைத்தலம் பிடித்தால் நற்கதி உண்டாம் ஊரார் உரைத்தார் கதிதனை அருளும் கணபதி சரணம்
ஈஸ்வரன் தோழும் தொந்தீஸ்வரனே மயக்கம் அறுக்கும் மருதீசன் மகனே நம்பக்கை தரும் தும்பிக்கை மூர்த்தி பிள்ளையார் பட்டி வாழிறைவா போற்றி முருங்கை மரம் போல் ஆணவ செருக்கு முறித்திடும் கணக்கு உன் வசம் இருக்கு ஆணவம் அடக்கிடும் ஆனைக்கு வணக்கம் இறைக்கும் கயிறும் தங்கம் தந்தது தந்தை திருவிசலிங்கம் லிங்கம் வணங்கும் வலங்கை மூர்த்தி பிள்ளையார் பட்டி வாழிறைவா போற்றி பிள்ளையை காப்பது தந்தையின் வேலை தந்தையை அணைத்தது உந்தன் லீலை லீலையின் அதிபதி கணபதி சரணம் வாடாமலர் மங்கை உன் திரு அன்னை வம்சம் விளங்கிட வரம் தரும் பெண்மை அன்னையின் வழியே அருளும் மூர்த்தி பிள்ளையார் பட்டி வாழிறைவா போற்றி பரம்பரை வளர்ப்பது கருவறை நியதி கற்பக கருவறை தாயன கருதி வணங்கி வந்தோமே வலம்புரி போற்றி விநாயகம் எனும் பெயர் தாங்கி பொங்கு நாச்சியின் நண்பினை வாங்கி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி காட்டும் பிள்ளையார் பட்டி வாழிறைவா போற்றி கைவரும் நிதியோ கரைந்திடக்கூடும் கற்பக நிதியோ துணை வரும் நாளும் துணை வரும் பிள்ளையார் திருவடி சரணம்
செஞ்சடை வீசி வஞ்சகம் போக்கும் ஈசனும் வந்து கற்பூரமேற்றும் சௌந்தரநாயகி புதல்வா போற்றி பிள்ளையார் பட்டி வாழிறைவா போற்றி தெய்வ கடாட்சம் வீசிடும் மீசம் உன்னை தொழுகையில் எம்முடன் பேசும் அரணின் அழகிய குழந்தாய் போற்றி மாதரை வாட்டும் செவ்வாய் தோஷம் காத்யாயனி கை கனிவுடன் நீக்கும் நீக்கிட உதவும் நிமலா போற்றி பிள்ளையார் பட்டி வாழிறைவா போற்றி நறுமண புகையை விரும்பிடும் கன்றே திருமண மாலை காட்டுதல் நன்றே கைகாட்டி கணபதி திருவடி சரணம் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி மூர்த்தியை நின் திருமாளிகை ஏற்றி ஊருக்கு ஞானம் தரச் சொல்லும் மூர்த்தி பிள்ளையார் பட்டி வாழிறைவா போற்றி மோதகத்துள்ளே அடங்கிய ஞானம் காரகம் எங்கும் பரவுதல் யோகம் யோகம் அருளும் கணபதி சரணம் உன்னுடனகோர மூர்த்தி ஆலயம் வருவோர் வருத்தம் பேசி சஞ்சலம் நீக்கி தருவது கீர்த்தி பிள்ளையார் பட்டி வாழிறைவா போற்றி ஏசிய வார்த்தையை மந்திரமாக்கும் தேசிக நாயகம் மனவலியாற்றும் ஆறுதல் வழங்கும் ஐங்கர சரணம்
கற்பகம் என்றிட கடும் துயர் போகும், கற்பகம் என்றிட எதும் ஜெயமாகும். கற்பகம் என்பதை கவசம் ஆகும், கவசமாகிய கணபதி போற்றி. காலம் மூன்றும் கணிப்பவன் நீயே, காப்பதும் கடமை கற்பக தருவே. தருவே உந்தன் திருவடி சரணம். ஐயப்போ ஐயப்போ சுவாமியே தூக்கி விடையா ஏற்றி விடையா ஏற்றி விடையா தூக்கி விடையா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. காடென்ன மேடென்ன கல்லென்ன முள்ளென்ன, காடென்ன மேடென்ன கல்லென்ன முள்ளென்ன, மலையேறி பாவம் தீர்ப்போமே ஐயப்பா. கார்த்திகை வந்தாச்சு மாலையும் போட்டாச்சு, ஊரெல்லாம் உந்தன் பேராச்சு.